உங்களோட அட்ரஸ் கொடுங்க. உங்க அட்ரஸும் இங்க லோக்கல்ல இந்தியால இருக்க நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. நான் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் போலீஸ் ஸ்டேஷன்ல. சரிங்களா? அதனால நீங்க எனக்கு அட்ரஸ் அப்புறமா உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க பிரதர். நீங்க தைரியமான ஆளாச்சே, கொஞ்சம் சீக்கிரமா அட்ரஸ் அனுப்புங்க பாப்போம். நான் நாளைக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். அட்ரஸ் கொடுக்கறதுக்கு பயமா இருக்கா? ஏன் மாட்டிக்குவோன்னு பயந்துட்டியா? சரி சரி, அந்த பயத்தோடயே இரு. அவ்வளவு பயம் இருக்கா? எதுக்கு எல்லா பாஸ்டர்ஸ பத்தியும் வீடியோ போட்டுட்டு இருக்க? அமைதியா போய் அவன் வேலையை பார்க்க வேண்டியதானே? ஒரு அட்ரஸ் கொடுக்கறதுக்கு இப்படி பயந்து சாகுற. தூ. ஜாமக்காரன் ஜெபம். ஜெபித்தேன், ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், உங்களையும் ஜெபிக்க சொல்லுகிறேன். தம்பி ஜான், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை நான் இன்னைக்கு வர என்ன பண்ணுறேன், தம்பியாகவே நினச்சி பேசுகிறேன். இந்த வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கறதுக்கான காரணம், இப்போ உங்கள் நம்பருக்கு நான் கொடுக்கல, உங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு சில நண்பர்கள் பாஸ்டர்மார்கள் இப்போது நீங்கள் பெயிலில் வெளியே வந்ததுக்கு அப்புறமா கூட்டம் நடத்தின ஐயாமார்கள் இவங்க மூலமாக உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன். என்ன காரணம் அப்படின்னா, உங்களோட நம்பர் என்கிட்ட இல்லைன்றதோட, அதாவது ஏற்கனவே நீங்கள் உங்களோட பர்சனல் நம்பர் நீங்கள் போக்சோவில் ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மனைவியை டைவர்ஸ் அப்ளை பண்ணும்போது யார்கிட்டையும் இல்லாத நம்பர் என்கிட்ட எப்படி வந்துச்சு? அப்போ அதை எடுத்தனா இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் இப்போ போக்சோவில் உள்ளே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பெயிலில் இருக்கும்போது, ஜாமீனில் இருக்கும்போது இப்போ நீங்கள் வச்சுருக்க நம்பர் அதை எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் வேண்டாம், அது தேவையில்லை. உங்கள் நம்பரை நான் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், பேச போகிறேன்? வேண்டாம். அந்த அந்த இதுவை விட்டே நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பழைய நம்பரை எடுத்த எனக்கு இப்போ உங்கள் நம்பரை எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் வேண்டாம். அப்போது நல்லா பாருங்கள், வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடில் விலகி போகிறேன். நான் அன்னைக்கு பெரும்பாக்கம் ஜான்சன் பாஸ்டர்கிட்ட நேரில் போய் நான் பேசிட்டு வந்தது அவங்க உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். பாஸ்டர், நான் எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணுறேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி போகிறேன். நாளைக்கு ஜான் ஜபராஜ் சம்பந்தப்பட்ட ஆட்களோ, சார்லஸ் வந்து என்ன பண்ணிட்டாரு, கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிக்கிட்டு வீடியோலாம் டெலீட் பண்ணிட்டு ஓட்டாரு, அப்புறம் நாங்கள் மிரட்டிவிட்டோம், நாங்கள் கேஸை போடுவோன்னோம், நாங்கள் 10 பேர் சேர்ந்து அவரை என்ன பண்ணோம், ஒரு சந்துக்குள்ளே போட்டு அடித்தோம், அதனால் வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணிட்டு ஓட்டாருன்ட்டு வேறு யாருனாலும் சொல்லிட்டு போட்டோம், வேறு யாருனாலும் பேசிட்டு போட்டோம். ஆனால் ஜான் ஜபராஜ் சம்மந்தப்பட்டவங்க பேசக்கூடாது. சோஷியல் மீடியாக்களில் அது உண்மையாக இருந்தால் பேசினா பரவாயில்ல, ஆனால் உண்மை இல்லை. அப்படி பேசினால் நான் வேண்டான்னு விட்ட காரியத்தை திரும்ப எடுக்க வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரி அன்பாக என்ன பண்ணேன், பேசிட்டு பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணி விட்டாங்க. நல்லபடியாக அன்பாக நாங்கள் என்ன பண்ணோம், சரி பிரதர் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு சில காரியங்கள் சொன்னேன். இந்த மாதிரிலாம் நான் என்னோட அடுத்து ஜனவரியிலேருந்து இப்படியெல்லாம் நான் வீடியோ போட போகிறேன் வேறு ட்ராக்கில் அப்படின்ட்டு அன்பாக பேசிட்டு என்ன பண்ணோம், வந்தேன். நான் மெயினாக பாஸ்டரை மீட் பண்ணது இதுதான் காரணம், உங்ககிட்ட கன்வே பண்ணுறதுக்கு. அப்பவும் சொன்னேன், பெரும்பாக்கத்தில் தானே மீட்டிங் நடத்த வராப்பில், ஒன்றும் இல்லை, ஜானை நேரில் பார்த்து இந்த ஃபோட்டோ வீடியோ எதுவுமே தேவையில்லை, கையை கொடுத்துட்டு ஜானு நானாக விலகிறேன், திரும்ப என்னோட பழைய சுபாவத்தை வெளியே தூண்டுற மாதிரி நீங்களோ உங்கள் ஆட்களோ எதுவும் என்றைக்கும் பேசிடாதீங்க அப்படின்னு கையை கொடுத்துட்டு வரணும் பாஸ்டர்னு. சரி நான் சொல்கிறேன்னாப்ல. ஆக்சுவலாக அன்றைக்கி கூப்பிட்டுருந்தா கூட என்னால் வர முடிஞ்சிருக்காது. நான் அன்றைக்கி தூத்துக்குடி போயிட்டேன். நீங்கள் சென்னை வந்த அன்றைக்கி நான் சென்னையில் இல்லை, நான் தூத்துக்குடிக்கு போயிட்டேன். அது எதுக்காகன்றது உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த மாதிரி விலகி வந்த என்ன திரும்ப நான் ஏற்கனவே உங்கள் அந்த டைவர்ஸ் பற்றின வீடியோக்கள் மற்றதெல்லாம் விடுங்க, புகை போட்டு ஆடுறது, குண்டு பல்பு சீரியல் பல்பு போடுறது, அது எல்லாரும் தான் போடுறாங்க. சரி, அது எல்லாரும் போடுறாங்க, இல்லை ஜான் ஜபராஜை நீங்கள் ஆடுறீங்க குதிக்கிறீங்க, அது ஊழியத்தோட கிரிட்டிசைஸ். நான் தனிப்பட்ட விஷயங்கள் அந்த மாதிரி உள்ளதை நானே டெலீட் பண்ணிட்டு வெளியே போனேன். நீங்கள் வேலூர் மீட்டிங்கில் என்னை பற்றி பேசுனதுனால தான் நான் திரும்ப என்ன பண்ணேன், போக்சோ வர கொண்டு போனேன். இப்போ உங்கள் ஆட்கள் நீங்கள் தாராபுரத்தில் சிவரஞ்சனி கல்யாண மண்டபத்தில் உங்களை வச்சு கூட்டம் நடத்தின கூட்டம், நீங்கள் ஜெயிலிருந்து வெளியே வரும்போது
உங்களை வரவேற்ற கூட்டம் பெரிய மாலை போட்டு தாராபுரத்தில் கூட்டம் நடத்தினவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக என்னென்னமோ பாட்டு போடுறாங்க. லியோ படத்தில் இருந்து அந்த இன்டர்வல் பிளாக்கெல்லாம் தூக்கி போட்டு உங்களை விஜய்க்கு மேலே மாசாக எடிட்டிங்லாம் பண்ணி பயங்கரமாக செலவு பண்ணி, நீங்கள் உங்கள் பாட்டுக்கு செலவு பண்ணுறதோட பல லட்சங்கள் என்ன பண்ணுறாங்க செலவு பண்ணி பாட்டு போடுறாங்க. அதெல்லாம் போட்டோம். தேவையில்லாமல் என்னை பற்றி உங்கள் காரியத்தோட கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க. நேற்று ஏதோ ஒரு லைவு பல பேர் என்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, அதை அமுச்சு விட்டு என்ன பிரதர் சார்லஸ் ஐயனா சூடானேன்னு வச்சிங்களேன். தம்பி ஜான், நல்லா கேட்டுங்க, நான் மற்றவங்கள மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் லீகலாக என்னது எப்படி பண்ணணும்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ போடுவேன். ஏன்னா இப்போ நான் யாரோட கண்ட்ரோல்லையும் இல்லை. நீங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அங்கே தூத்துக்குடி போயிட்டு வந்துட்டாரு, அவ்வளோதான், இனிமேல் வந்து அவங்க ஏதோ லட்சம் கொடுத்துட்டாங்க, கோடி கொடுத்துட்டாங்க, அதனால் சார்லஸ் வந்து என்னது, சரி அப்படியே அவங்க லட்சம் கோடி கொடுத்தாலும் அவங்கள பற்றி தானே பேசாமல் இருக்கணும். நான் ஏன் உங்களோட வீடியோவை நான் டெலீட் பண்ணிட்டு போனேன்? சாம்பி செல்லத்துறையாவது ஏன் டெலீட் பண்ணிட்டு போனேன்? குப்பையும் சப்பேன் யாருதோ ஏன் டெலீட் பண்ணிட்டு போனோம்? வேண்டான்னு பார்க்குறேன். நீங்கள் எந்த மகனை அனாதையாக்கி சுற்றிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி என் மகனுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன். என்னை சூடாக்குனீங்க அப்படின்னா ஜான், நீங்கள் பேசினாலும் ஒன்று தான், உங்கள் தரப்பில் உள்ளவங்க பேசினாலும் ஒன்று தான். இன்றைக்கி நான் ஒரு சில காரியங்கள் என்னால் பேச முடியாததை யாருக்கிட்டையாவது சொல்லி பேசுங்கன்னு சொன்னேன்னா ரெண்டும் ஒன்று தான். நான் என்ன பண்ணுவேன், இன்னும் உங்கள் வழக்கு முடியல, எல்லாரும் நீங்கள் வந்து நான் விடுதலை ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம், நான் குற்றமற்றவன். யார் அவங்க சொன்னாங்க? ஜப்பான்காரர் சொன்னார், அமெரிக்காக்காரர் சொன்னார், அந்த மதத்தில் இருக்கவங்க எனக்காக ஜெபம் பண்ணேன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க மாட்டீங்க பாஸ்டர்னு சொன்னாங்க போக்சோவில் அப்படி நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதை சொல்ல வேண்டியது நீதிமன்றம். நீதிபதி அம்மா பகவதி அம்மாள் என்ன பண்ணணும், அவங்க தான் சொல்லணும். இப்போது உங்களுக்கு இன்னும் ட்ரையல் ஆரம்பிக்கலை. அநேகமாக இன்னைக்கு 5ஆம் தேதி இந்த வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் கேட்கும்போது ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா நீங்கள் கொஞ்ச நாள் கேப்பு எடுத்தீங்க. அது எதனால் என்ன ஏதுன்றது எனக்கு தெரியும். எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். லீகலாக என்ன பண்ணுவேன், ஒரே ஒரு பெட்டிஷன், ஒன்றும் இல்லை. இப்போ பிரவீன் டினோவை உங்கள் ஆட்கள்லாம் மிரட்டுறாங்க. அந்த பிஎம்டபிள்யூ கார் பைக் வாங்கி கொடுத்த புள்ள மிரட்டியிருக்காங்க, உன் அட்ரஸை கொடுன்ட்டு. லீகலாக நீங்கள் ஒரு திருடங்கிட்ட போய் திருடன் சார் என் வீட்டை நீங்கள் கொள்ளடிச்சிட்டு போனீங்களே, உங்கள் அட்ரஸ் கொடுங்கள். அவர் திருடன், என்னுடைய முகவரியை எழுதி கொள்ளுங்கள், டோர் நம்பர் இது, என் தெரு லேண்ட்மார்க் இது அப்படின்னு திருடன் கொடுப்பாரா? அப்போ ஒரு திருடன், உங்கள் பார்வைக்கு அவன் திருடன் இல்லை உண்மையிலே திருடனாகவே இருக்கட்டும், அவரை நீங்கள் சட்டப்படி என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஐயா என் செயினை களவாடிட்டு போயிட்டாரு, என் மோதிரத்தை களவாடிட்டு போயிட்டாரு, என் டிவிஎஸ் எக்ஸலை உருட்டிட்டு போயிட்டாரு, என் காரில் இருந்த ஸ்டெப்னியை கலட்டிட்டு போயிட்டாரு, குண்டு பல்பை என்ன பண்ணிட்டாரு, வெளியே தொங்க விட்டுருந்த பல்பை தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு அந்த திருடன் மேலே ஜான் ஜபராஜ் ஆகிய நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் போலீஸ் ஸ்டேஷனில். போலீஸ்கார ஐயாக்கள் அந்த திருடன் எந்த ஊரில் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ட்ரேஸ்அப் பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க, உங்கள் நகைகளை மீட்டு கொடுக்குறாங்க, உங்கள் திருடிட்டு போன டிவிஎஸ் எக்ஸலை திரும்ப கொடுக்குறாங்க, இல்லை உங்கள் பிஎம்டபிள்யூ காரை பைக்கை திரும்ப கொடுக்குறாங்க. அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. இல்லை இந்த திருடனை ட்ரேஸ்அப் பண்ணவே முடியலை அப்படின்ட்டு எஃப்ஐஆரை அவங்களே குவாஷ் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அது வேறு. ஆனால் நீங்கள் அந்த திருடங்கிட்ட போய், ஏய் நீ என் வீட்டில் திருடிட்ட, உன் அட்ரஸை கொடு அப்படின்னீங்கன்னா தட் இஸ் இல்லீகல். அப்போ நீங்கள் என்ன நோக்கத்துக்காக அந்த திருடங்கிட்ட அட்ரஸ் கேட்குறீங்க? அவனை அடித்து கொள்றதுக்கு. என் வீட்டில் நீ எப்படா களவாடிட்டு போவ, என் வீடை பூந்து நீ கொள்ளடிப்பியா அப்படின்னு அந்த திருடனை அடிக்கிறதுக்கு யாருக்கும் என்ன இல்லை, உரிமை கிடையாது.
யாரையும் நம்ம அடிக்கிறதுக்கோ யாரையும் கொல்றதுக்கோ யாரையும் துன்புறுத்துறதுக்கு ஒரு தனி மனிதனாகிய நம்மளுக்கு உரிமை கிடையாது, சட்டம் அனுமதிக்காது. அதுக்கு தான் காவல்துறை இருக்காங்க. அந்த மாதிரி தான் பிரவீன் டினோ விஷயத்தில் உங்களோட அந்த பிஎம்டபிள்யூ பைக் வாங்கி கொடுத்த பொண்ணு என்னது வாய்ஸ் மெசேஜ் போட்டு உங்கள் அட்ரஸை கொடுங்கன்னு கேட்டது. தட் இஸ் இல்லீகல். பிரவீன் டினோ வீடியோ போடுறாரா, பிரவீன் டினோ மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அவ்வளோதான். அப்போ அட்ரஸை கேட்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில், ஏமா அட்ரஸோடு வாங்கம்மாண்ணா சொல்லுவாங்க. அப்படியா இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காரா, சரி ஓகே சைபர் கிரைமில் போய் கொடுங்க, நாங்கள் இதை லா அண்ட் ஆர்டரில் பார்க்க முடியாது அப்படின்னு சைபர் கிரைமோட அட்ரஸை கொடுத்து அனுப்புவாங்க. இல்லைன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வேளை சைபர் கிரைம் இருந்துச்சுன்னா சைபர் கிரைமில் போய் கொடுங்கம்பாங்க. சரி ஜான்ஜபராஜ் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்காம நீங்கள் கொடுக்குறீங்க? இல்லை ஜான்ஜபராஜ் இந்த மாதிரி லெட்டர் பேட் கொடுத்து விட்ருக்காரு, அவரால் வர முடியலைன்னு சொல்லி லீவி மினிஸ்ட்ரி மூலமாக என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி இந்த பாருங்க எனக்கு வந்து அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு, அவரோட பிரதிநிதினா, அவருக்காக அவங்க மினிஸ்ட்ரியோட கோஆர்டினேட்டர்னா, நான் தான் பிஆர்ஓ அப்படின்னு போய் அந்த பொண்ணு போய் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு ஒருத்தர்கிட்ட அட்ரஸ் கேட்குறது, அப்போ நீங்கள் என்ன நோக்கத்துக்காக அட்ரஸ் கேட்க வச்சுருக்கீங்க? பிரவீன் டினோவை அடித்து மலர்த்தணும், கொல்லணும், என்னை பற்றி வீடியோ போட்டுவிட்டா உன் கை காலை உடைக்க, அதுக்கு தானே அட்ரஸ்ஸு. இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன், ட்விஸ்ட் இல்லை, இதுதான் ஒரு ரியல். நேராக பகவதி அம்மாள் நீதிபதி அம்மா அவங்களுக்கு மனு போட முடியாது. ஆனால் உங்களை பெயிலில் விட்டுருக்காங்க, உங்களை பெயிலில் விட்டா ஓகேன்னு யார் ரேணுகா தேவி அம்மாவுக்கு பெட்டிஷன் போடலாம். இல்லை நேரில் போய் என்ன பண்ணலாம், அம்மா நீங்கள் பெயிலில் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிங்களே போக்சோவில், அவர் நீதிமன்ற விசாரணை இருக்கும்போது வெளியே வந்திருக்காரு, வெளியே வந்ததுக்கப்புறமா அவரை வச்சு சமூக வலைதளத்தில் பயங்கர சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சண்டையில் ஒரு உயிர் போயிரும் போல இருக்கு, பிரவீன் டினோன்னு ஒருத்தரை அடித்து கொண்டு விடுவாங்க போல இருக்கு அப்படின்ட்டு சார்லஸ் ஆகிய நான் இப்போ என்ன பண்ணுவேன், என்னோட மூலம் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் தம்பி ஜான் நல்லா கேட்டுக்குங்க, சார்லஸ் ஆகிய என்னோட இப்படி தான் இருக்கும். எப்படி உங்களுக்கு போக்சோ அந்த மாதிரி என்ன பண்ணுவேன், அது எந்த ஒரு யாரு இந்த மாதிரி இன்னும் இந்த பாருங்க தாராபுரத்துல இருந்து ஒருத்தங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு எதுக்காக வந்து பெயில் கொடுக்க மாட்டாங்க? பெயில் கொடுக்கறது கண்டிஷன் என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் தூத்துக்குடி பேரூரணி சிறையில் இருக்கும்போது என் கூட ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. உங்களை மாதிரி போக்சோவில் வந்தவங்க எல்லாம் தள்ளி விட்டாங்க, அவங்கெல்லாம் பாத்ரூம் பக்கத்தில் கிடந்தாங்க. போகிற வரவங்க எல்லாம் அவங்களுக்கு அடி மிதி தான், ரவுடிகள் இருந்தாங்க, அடிதடி கேஸு. இந்த மாதிரி ஆட்களோட நான் என்ன பண்ணேன் இருந்தேன். பணத்துக்காக கொலை பண்ணுறவங்க, கை கால் எடுக்கிறவங்க, அதில் ஒரு 5 பேர் அண்ணன் தம்பி என்ன பண்ணா 4 பேரும் வந்தாங்க. நல்லா கேட்டுங்க ஜான், அந்த 4 பேர் அடிதடி, ஒருத்தனை உயிர் போகிற அளவுக்கு அடிச்சு விட்டாங்க, அவன் ஹாஸ்பிட்டலில் கிடக்கான். அந்த ஒரு அவங்க இன்னொருத்தர் வெறும் கை நீட்டி அடிச்சது, சும்மா கன்னத்தில் அடிப்போம் இல்லையா, ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும்போது இலை என்னை பற்றி என்னல அவனுக்கு தெரியும் அப்படின்னு கை நீட்டி அடிப்போம்ல, அந்த மாதிரி அடிச்சது. இப்போ தம்பி ஜான் நீங்கள் சொல்லுங்க, இதில் யாருக்கு முதல்ல பெயில் கிடைக்கணும்? அது சும்மா கை நீட்டி அடிச்சது தானே. நீங்கள் நீதிபதியாக இருந்தீங்கன்னா அவன் என்னையா பண்ணான், அவனை சும்மா கை நீட்டி தானே அடித்தான், அவங்களுக்கு பெயில் கொடுப்பீங்க, வெளியே போப்பா, அப்புறம் கேஸ் என்ன பண்ணுவோம், சார்ஜ் ஷீட்டு போட்டு வாதாடுவோம். இப்போ நீங்கள் போக்சோவில் இப்போ வெளியே இருக்கிற மாதிரி உயிர் போகிற அளவுக்கு 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சிருக்கான், அவனை வெளியே விட மாட்டோம். ஆனால் இந்த சும்மா கை நீட்டி ஒரு கன்னத்தில் ஒரு அது அரை கூட ஒழுங்காக கூட உழலைன்னாரு அவரு. அவன் அடிக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணிட்டான், சும்மா இலை அப்படின்னு அடிக்க தான் போனேன், லைட்டாக தான் படிச்சு, அதுக்குள்ளே அவன் ஓடிட்டான், என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க அடிக்க வந்தான்ட்டு. அவருக்கு பெயில் கிடைக்கல, நான் வெளியே வர அவர் உள்ளதான் இருந்தார். ஆனால் அந்த 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை உயிர் போகிற அளவுக்கு அடித்தாங்க பாருங்க, அவங்க 2 நாளில் பெயிலில் வெளியே போயிட்டாங்க. அது பொங்கல் லீவுன்றதுனால, அந்த லீவு நன்றதுனால 3 நாள் இருந்தாங்க. மற்றபடி கோர்ட்டோட ப்ரொசீஜர் அந்த பொங்கல் லீவ் முடிஞ்ச உடனே 2 நாளில் வெளியே போயிட்டாங்க. எப்படி
என்ன காரணம் அப்படின்னா, அந்த 4 பேர் சேர்ந்து அடிச்சாங்க பாருங்க, அவங்க சொந்தக்காரங்குள்ள என்ன பண்ணியிருக்கான், சண்டை போட்டிருக்கான் தூத்துக்குடியில். அப்போ எப்பா அவர் பெயில் அப்ளை பண்ணியிருக்காரு, அந்த 4 பேரும் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்கள வெளியே விட்டா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு இன்ஸ்பெக்டர் ஐயா என்ன பண்ணியிருக்காங்க, போய் அந்த அடி வாங்கினவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த அடி வாங்கினவர், அவன் என் மாமங்க, என் மச்சாங்க, ஒருத்தன் என் சித்தப்பா பையங்க, பெரியப்பா பையங்க, ஏதோ என்ன பண்ணிட்டோம், போதையில் சண்டை போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுங்க எல்லாம் என் சொந்தக்கார பயிலுவ தான். அப்படி சொன்னதுனால 2 நாளில் பெயிலு. ஆனால் இந்த சும்மா அடிக்க போய், கை நீட்டி அடிக்க போய், அது அடி கூட ஒழுங்காக விழாமல் ஓடனாம பாருங்க, அவனுக்கு அவருக்கு ஆப்போசிட் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர், ஐயோ அவரை வெளியே விட்றாதீங்க, வெளியே விட்டா என்ன பண்ணுவார், கொலை பண்ணிடுவார், அவர் பெரிய ரவுடி, பெரிய தீவிரவாதி, அவர் என்ன பண்ணுவார், உருண்டை பாம்பெல்லாம் போட்டுருவார், நாட்டு வெடிகுண்டெல்லாம் என் வீட்டில் போட்டாருன்னா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்ட சொல்லி, அதனால் இன்ஸ்பெக்டர் ஐயா கோர்ட்டில், ஐயா இவரை பெயிலில் வெளியே விட்டா அந்த கை நீட்டி கன்னத்தில் லைட்டாக அடி வாங்கினவருக்கு அது அடி கூட ஒழுங்காக படலை, அவருக்கு ஆபத்து அப்படின்னு பெயிலை என்ன பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணி விட்டாங்க. புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இன்னைக்கு ஜான்ஜபராஜ் ஆகிய உங்களை போக்சோவில் வெளியே விட்டுருக்காங்கன்னா, போக்சோன்னு கிடையாது, எல்லா வழக்குகளுமே உங்களால் வெளியே பிரச்சனை வரக்கூடாது. முதல்ல அந்த பிள்ளைகள் சாட்சியை நீங்கள் கலைக்கக்கூடாது, கரெக்டா? அது எல்லாருக்கும் கொடுக்கறது, அது போக்சோன்னு கிடையாது, எல்லா வழக்குகளுக்குமே சம்மந்தப்பட்ட சாட்சிகளை கலைக்கக்கூடாது. அப்புறம் 15 நாளோ 30 நாளோ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும். அப்புறம் 2 ஷூரிட்டி என்ன பண்ணுவாங்க, 2 பேர் ஜாமீன்தார், நாங்கள் ஏற்றுக்கிறோம் யா அப்படின்ட்டு. ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் சார்லஸ் ஆகி என்ன நோண்டினீங்க அப்படின்னா, உங்கள் ஆட்கள் எல்லாத்தையும் வேண்டான்னு விட்டுட்டு போகிற என்ன சீண்டுனீங்கன்னா, ஜான்ஜபராஜ்னு ஒருத்தரை நீங்கள் பெயிலில் விட்டதுனால இங்கே ஒரு உயிர் பெறும் போல இருக்கு, பிரவீன் டினோன்னு ஒருத்தர் உயிரை கொண்டு விடுவாங்க போல இருக்கு, இதே மாதிரி இன்னும் எத்தனை உயிர்களை காவு வாங்க போகிறாங்களோ தெரியல. ஜான்ஜபராஜ் உள்ள ஒருவேளை ரவுடிகளோட பழக்கம் வச்சிருக்கலாம், அதனால அட்ரஸை கேட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி என்ன பண்ணுவேன், ஒரு மனு போட்டோன்னா உங்களுக்கு பெயில் கேன்சல் ஆகும். அப்படியே என்ன பண்ணுவாங்க, ரிமாண்ட் எடுத்து உள்ளே வச்சு, உள்ளே இருந்தே நீங்கள் திரும்ப என்ன பண்ணுங்க, கேஸை நடத்துங்கன்னு கேஸை முடிங்க. ஜான்ஜபராஜ் ஆகிய நீங்கள் பெயில் கேன்சல் ஆச்சுன்னா உள்ளே இருந்து என்ன பண்ணணும், இவரை வெளியே விட்டால் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும் ஐயா. இன்றைக்கி ஏன் யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறோம், ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா டெலீட் பண்ண சொல்கிறாங்க, ஏன்? அதனால் ஒருத்தர் அடிச்சுக்கூடாது, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடக்கூடாது. அப்போ அந்த மாதிரி தான் சட்டம் பார்க்கும். அப்போ நீதிபதி அம்மா பெயிலை கேன்சல் பண்ணி ரேணுகா தேவி அம்மா இதை யார்கிட்ட, பகவதி அம்மா நீதிபதி அம்மா கிட்ட கொண்டு போனாங்கன்னா உங்களுக்கு பெயில் என்ன ஆயிரும், கேன்சல் ஆகி உள்ளே இருந்து கேஸை முடிங்கன்னு சொல்லிடுவாங்க. இன்னும் பல ஹோல் இருக்குது, லூப் ஹோல் இல்லை, சட்டம், லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, இவரால் பல உயிர்கள் போகும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க. அப்புறம் இப்போ உங்களுக்காக பேசுகிற தாராபுரத்தாலாகட்டும், அந்த பிஎம்டபிள்யூ வாங்கி கொடுத்து அட்ரஸை கேட்டு மிரட்டுற பொண்ணாகட்டும், யாரும் நீங்கள் மூணாரில் பதுங்கி கிடக்கும்போது யார் வந்தா எங்கள் சாணையாவுக்காக இன்னும் அடுத்து உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரோம், அது எல்லாம் விடுதலைன்ட்டு அது பேசிக்க வேண்டியதுதான். ஓகே, விடுதலையை ஒருவேளை ஜட்ஜ்மெண்ட் வரும்போது விடுதலைன்னா சந்தோஷம். ஒருவேளை நானும் நீங்கள் விடுதலை ஆகணுன்னு தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், தினம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, ஒருத்தன் வரமாட்டான். எங்கள் ஜானையாவுக்கு 2 வருஷமா 5 வருஷமா, எனக்கு அதில் ஒரு வருஷத்தை கொடுங்க, அவருக்கு 4 வருஷத்தை அதில் என்ன பண்ணுங்க, அந்த 1 வருஷத்தை அதில் கழிச்சிக்கிங்க அப்படின்ட்டு தாராபுரத்துக்கார் வருவாரா? பிஎம்டபிள்யூ வாங்கி கொடுத்து மிரட்டுற பொண்ணு வருமா? யூடியூப்பில் லைவ் போட்டு மிரட்டுறவங்க வருவாங்களா? ஒருத்தரும் வரமாட்டாங்க. உங்களை வச்சு வியூஸ் எடுப்பாங்க. பொய் கேஸ் போட்டாங்க, நீதிபதி அம்மாவை தப்பு சொன்னா கோர்ட் அவமதிப்பு வழக்கு, அவங்க உள்ள போவாங்க. ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். இது யார் மேல தவறு என்று தெரியும், எங்கள் சாணண்ணன் அண்ணன் அண்ணன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, யூடியூப்ல வீடியோ போட்டு எங்க அண்ணனுக்கு தண்டனை கொடுத்து விட்டாங்கன்ட்டு வியூஸ் எடுப்பாங்க. அதனால ஜான், நான் திரும்ப சொல்றேன், நீங்க என்ன நோண்டுனீங்கன்னா நான் வேற மாதிரி என்ன பண்ணுவேன்,
நான் அப்போ அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி, நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் ஃபேஸ்புக்கில் போட்ட ஃபோட்டோ, யூடியூப்பில் போட்ட ஃபோட்டோ இதெல்லாம் பார்த்துட்டு நான் யாரோட கண்ட்ரோல்லையும் இல்லை. இன்னைக்கு வர சார்லஸ் ஐயனா என்னது உங்களை பற்றி பேசுனதாகட்டும், பல பேர்களை பற்றி பேசுனதாகட்டும், அப்போ இருந்த அதே நிலைமையில தான் நான் இருக்கேன். நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த இது சென்னையை சுற்றி உள்ள ஊர்களில் சாப்பாடு கொடுக்கலாம், ஒரு பாக்ஸ் அடித்து அந்த பாக்ஸில் வசனம் ஓப்பனாகவே வசனத்தை போட போகிறேன். பகிரங்கமாக அறிக்கையிடு. அதுக்கு மிஞ்சியது ஒன்றும் இல்லை ஜபம். ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோன்னா அதில் 100 பேரில் நம்ம ட்ராக்ஸ் ஊழியம் மாதிரி தான் ட்ராக்ஸ் கொடுக்குறோம். 90 பேர் கசக்கி போட்டு போவான், 10 பேர் அந்த ட்ராக்ஸை வச்சுப்பாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வசனம் அதே மாதிரி சாப்பாடு மூலமாக ஒரு 100 பேருக்கு கொடுக்குறோன்னா 90 பேர் அந்த டப்பாவை தூக்கி போட்டு போவாங்க. 10 பேர் அந்த பைபிள் வசனம் இல்லை ஒரு ஜபம், அந்த பிரிண்டிங் என்ன ஆகும், உள்ளே போவோம், அவங்க வீட்டுக்குள்ளே போவோம். பெரும்பாலும் அந்த சாப்பாடு டப்பாவை யாரும் தூக்கி போட மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். உடல் ஊனமுற்றவங்களை பிடிச்சி போட்டு காய்கறி வெட்ட விட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்ரூவல் வாங்குறதுக்காக ஒவ்வொரு காரியங்கள். இதோ இப்போ கூட அந்த பாக்ஸு இது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அந்த டிவி இருக்கு இல்லையா வானகரம், அங்கே ஆஃபீஸில் என்னை வெயிட் பண்ண சொன்னாங்க. அந்த கேப்பில் தான் உங்களுக்கு உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். பாரிஸில் போய் வாங்கினா பிரிண்டடோட சேர்த்து 6 ரூபா, இங்கேன்னா ஒரு ரூபா கம்மியானா, அந்த ரூபா இல்லை 2 ரூபா கம்மியானா, இந்த மாதிரி என்ன பண்ணணும், இதுக்காக சுற்றிக்கிட்டு இருக்கேன். என் மைண்டை மாற்றாதீங்க. பல உடல் ஊனமுற்றவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு என்ன பண்ணுறேன், சும்மா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அன்று எலியாவை கொண்டு போஷிச்ச ஆண்டவர் உன்னை போஷிப்பார் அப்படின்னு ஜெபம் பண்ணி விட்டு அவனை காய்கறி வெட்டல, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யி, ஆண்டவருக்காக என்ன பண்ணு வெங்காயம் ஊறி, இது கிடையாது. எல்லாருக்கும் பணம், எல்லாருக்கும் சம்பளம், அந்த மாதிரி பண்ணலாம். அதை இன் ஃபியூச்சர் நான் ஒரு கண்டென்ட் நார்மலாக ஒன்று பேசி அதை தான் பாஸ்டர்கிட்ட அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணேன், வேணால் கேட்டு பாருங்கள். அந்த மாதிரி பண்ணி யூடியூப்பில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ஒரு 10,000 ஒரு 100 பேருக்கு உங்கள் கல்யாண நாள், திருமண நாள் என்ன பண்ணுங்க, ஸ்பான்சர் பண்ணுங்க, நம்ம சாப்பாடு சமைச்சு கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஜெபம் வசனத்தை ஒவ்வொரு வீடுகளுக்கு கொண்டு போவோம்னு இந்த ப்ராஜெக்டில் இறங்கியிருக்கேன். இது எனக்கு பிரச்சனை வரும். எவனாவது ஒருத்தன் மதம் மாற்றம்னு சொல்லி என்ன பண்ணுவான், ரோட்டில் நின்று கொடுக்கும்போது, ஸ்லம் ஏரியாவில் நின்று கொடுக்கும்போது, எதுக்காகவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன், இதுக்கு போயிட்டு வரேன். சின்ன ஜான் கரெக்டு தானே, நீ போக்சோக்காக போயிட்டு வந்த, நான் எதுக்காக போயிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியும். நான் போயிட்டு வந்ததே 100 தடவை 1000 தடவை எல்லா வீடியோலையும் நான் சொல்லிட்டேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக போயிட்டு வந்தா அது நல்லது தானேயா, என்ன போயிட்டு வருவோம். மதமாற்ற கும்பல் சாப்பாடை கொடுத்து மதமாட்டுறாங்க. இல்லை நீ அதை கூட கொடுக்கலையா, நாங்களாவது என்ன பண்ணுறோம், ஏதோ வசனத்தை விதைக்கும், சரி ஓகே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேரில் நீங்கள் என்னல பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்ல கெத்தா. அதனால் என் மைண்டை என்ன பண்ணாத ஜான், நல்லா கேட்டுக்கோ. உன் அல்லக்கை நொல்லக்கைகளை விட்டு சார்லஸ் ஆகி என்ன டெம்ப் ஏற்றின, அதுக்கப்புறமா விளைவுகள் லீகலாக நீ உள்ளே இருந்தே கேஸு முடிக்கிற மாதிரி 1000 பார்த்துக்கோ. அப்புறம் வெளியே அப்பமும் கொடுக்க முடியாது, திராட்சை ரசமும் கொடுக்க முடியாது, BMW காரும் ஓட்ட முடியாது ட்ரையல் நடக்கும்போது. இப்போ ட்ரையல் நடக்கிற கேப்பில் ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு அலையலாம். அப்புறம் எல்லாத்தையும் உள்ளே இருந்துக்கிட்டு BMW பைக்கை உருன்னுட்டு உள்ளே இருந்து கேஸை முடிக்கிற மாதிரி. அதனால் உன் சம்மந்தப்பட்டவங்க கிட்டலாம் யாரை பற்றி என்னவும் பேசிட்டு போங்கப்பா, முதல்ல இதெல்லாம் விட்டுற சொல்லியா. நீ இன்னொன்று சொல்லவா ஜான், நீ ஒவ்வொரு காரியங்கள் பண்ண நல்லா பாரு. நீ சோஷியல் மீடியாவில் அந்த 1 மணி நேரம் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தீங்கல்ல, கொடுத்ததுக்கு அப்புறமா தான் உனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. வேலூர் மீட்டிங்கில் என்னை பற்றி பேசுனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. இப்போ எல்லாம் அமைதியாக இருந்துச்சு.
நான் பாட்டு போடுறேன், நான் பிஎம்டபிள்யூ பைக் வாங்கியிருக்கேன், எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு 50 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு, அதுக்கு நான் கேக்கு வெட்டுறேன், அப்புறம் நான் சர்ச் ஆரம்பிக்கிறேன், நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே கூட்டம் நடத்துகிறேன், அங்கே கூட்டம் நடத்துகிறேன். நீ சோஷியல் மீடியாக்குள்ளே நீங்கள் போட தான் உங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வருது. பார்த்தீங்களா? அது ஆண்டவர் என்ன பண்ணுற வார்னிங் கொடுக்குறாப்புல, வேண்டாம், இந்த வழக்கு முடிகிற வரை அமைதியாக இரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்? பேதுரு, நீங்கள் சொன்னீங்களே, பேதுரு நீ ஏமல மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்க, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன். ஆண்டவராக இயேசுக்கு கூப்பிட்டு வந்தாப்லையா? கூப்பிட்டு வந்த பேதுருவுக்கு உடனே மைக்கை கொடுத்துட்டாப்லையா? இந்தாயா வா, நான் வனாந்தரத்தில் என்ன பண்ணுறேன், எல்லாரும் உட்காந்துருக்காங்க, நான் பிரசங்கம் பண்ணுறேன், பேதுரு நீ பிரசங்கம் பண்ணுன்னு ஆண்டவராக இயேசுக்கு சொன்னாப்லையா? இல்லை. பேதுரு காத்திருப்பு. பேதுரு 3.5 வருஷம் டம்மியாக இருந்தாப்புல. ஆண்டவராக இயேசுகிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு, அசிங்கப்பட்டுக்கிட்டு, அவமானப்பட்டுக்கிட்டு, என்னையா இவர் என்ன மீன் பிடிக்கிறவனா இருந்தவன மனுஷனை பிடிக்கிறவனா என்னாரு? ஒரு நாள் கூட எனக்கு ஒரு ஸ்டேஜில் ஏற்ற மாட்டேங்கார, என்ன பிரசங்கம் பண்ண விட மாட்டேங்கார, என்ன அற்புத அடையாளம் பண்ண விட மாட்டேங்காரன்னு பேதுரு என்ன பண்ணலை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே அதுக்கு மேலே ஓவர் டேக் பண்ணலை. காத்திருப்பு, அதோட பலன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மீட்டிங் போட்டால் 5000 பேர் வந்தாங்கன்னா, பேதுரு மீட்டிங் போடும்போது எத்தனாயிரம் பேர் வந்தாங்க? ஆண்டவராக இயேசுகிறதுக்கு மேலே என்ன பண்ணாங்க? அதுக்குன்னு ஆண்டவராக இயேசுகிறதுக்கு அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லலை, உங்களுக்கு புரியும், நீங்கள் பாஸ்டர்ன்றதுனால நான் சொல்ல வர அர்த்தம் புரியும். பேதுருவை ஆண்டவர் கைவிட்டாப்ல. இல்லை மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன்னு சொன்னதை உன் மேலே என் சபையை கெட்டினாப்ல. அந்த மாதிரி நீங்கள் காத்திருங்க. இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஒவ்வொரு அப்டேட்டு கொடுக்க உங்களை நல்லவனாக காட்டுறதுக்கு கொடுக்க உங்களுக்கு என்ன ஆகுது? பிரச்சனை வருது. அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேண்டான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போன சார்லஸ் ஆகிய என்ன உங்கள் ஆட்கள் நோண்டினாங்கன்னா நான் வேற மாதிரி என்ன பண்ணுவேன்? அதனால் என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு இறங்கிடுவேன். யூடியூப்பில் வீடியோ போட்டால் தானே எல்லாருக்கும் பிரச்சனை. எல்லாருக்குன்னா உங்களுக்கு பிரச்சனையை சொல்லலை, என் சைடு சொல்கிறேன். நீங்கள் எந்த பையனை அனாதையாக்கிட்டு தவிக்க விட்டுட்டு உல்லாசமாக இருக்கீங்களோ, நான் அதே பையனுக்காக தான் நான் யூடியூப்பில் வீடியோ போடுறதை விட்டுருக்கேன். பாசம், மகன் பாசத்துக்காக நான் என்ன பண்ணுறேன்? சொல்லியே செய்கிறேன். வேணா பெயில் பெட்டிஷன் போட்டு அந்த பெட்டிஷனை வேணால் உங்களுக்கு அனுப்புகிறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிச்சுக்கிடுங்க. ரேணுகா தேவி அம்மாவுக்கு எங்கெங்கே யார் யாருக்கு பெட்டிஷன் போடணும், அது யார் யாருக்கு பெட்டிஷன் போட்டால் பகவதி அம்மா நீதிபதி அம்மா கையில் போய் கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும். அப்படின்னா என்னை பற்றி என்ன பண்ணாதீங்க, வேண்டான்னு விட்டுட்டு போகிற எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் அடுத்து பண்ண போகிற ப்ராஜெக்டுக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க. என் மைண்டு அதிலேயே போகணும். என் மைண்டு, என்னோடய வேலை, என்னோடய உழைப்பு எல்லாமே என்ன பண்ணணும்? நாளைக்கு சார்லஸ் ஊழியத்துக்கு வந்தான், என்னையா அவருக்கு ஊழியத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு காரில் சுற்றுறான், அந்த பேர் வரக்கூடாது. அவன் கேட்ரிங் சர்வீஸ் வச்சுருக்கான்யா. அவன் என்ன பண்ணுறான்? உழைக்கான். அவன் கோயம்பேடு மார்க்கெட்டில் டவுசரை போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறான்? போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்து வரதை நானே பல நாள் பார்த்துருக்கேன்யா. உடல் ஊனமுற்றவங்களை வச்சு என்ன பண்ணுறான்? வேலை பார்க்கான், வேலை வாங்குறான், அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கான், சமையல்காருக்கு சம்பளத்தை கொடுக்கான். இவன் தன்னோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை எடுத்துக்கிறான். அதில் ஒரு கார் வாங்கியிருக்கான் ஐயா, அதில் ஒரு ஏரோப்ளைன் வாங்கியிருக்கான், அதில் ஒரு ஹெலிகாப்டர் வாங்கியிருக்கான். நீ சொன்னல எல்லாரும் ஹெலிகாப்டர் வாங்கணுன்ட்டு, அந்த மாதிரி என்ன பண்ணணும்? ஒரு கம்பெனி, அந்த ஹெலிகாப்டரில் என் கம்பெனி பேரை அடித்து நான் பறப்பேன். எவன் என்ன கேள்வி கேட்க முடியும்? மக்கள் பணத்தில் சார்லஸ் ஹெலிகாப்டர் வாங்கிட்டாருன்னு சொல்ல முடியுமா? என் உழைப்பில் வாங்கியிருக்கேன்யா. அந்த மாதிரி போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஜான் ஜெபராஜ், நல்லா புரிஞ்சுக்கோ. நான் இந்த வாய்ஸ் மெசேஜை இப்போ பாஸ்டருக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவர் கட்டாயம் உனக்கு அனுப்புவார். இதை முழுசாக கேட்டு உன் சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்டலாம் சொல்லி வெளியில் போகிற ஓனானை தூக்கி வேட்டிக்குள்ளே விட்டுக்காதீங்க, சரியா? உனக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் நீயும் வீடியோ கொஞ்ச நாளைக்கு நீங்கள் போடாதீங்க. அதே மாதிரி யாராவது வீடியோ போட்டாலும் நான் கேஸை கொடுப்பேன், கம்ப்ளைண்ட்டை கொடுப்பேன். எவன் அவங்க கேஸெல்லாம் மதிப்பான்? என்ன நீங்கள் நினச்சிக்கிட்டு எல்லாம்
ஊர் ஃபுல்லாக நாரி போச்சு. எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தெரியும் ஜான் ஜெபராஜ் போக்சோன்ட்டு. ஐயா என்னை பற்றி ஒருத்தர் பேசியிருக்காருயா, நான் ஒரு பிள்ளைக்கு முத்தம் கொடுத்து விட்டேன்யா, காரி துப்ப மாட்டாங்க. என்ன லாஜிக்கலையா வந்து அந்த யாரு உங்க ஆளு யாரு தாராபுரத்துக்காரு பேசுறாருன்னு எனக்கு தெரியல. பிரவீன் டினோ மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க, எல்லாரும் கொடுங்க, அவங்க கொடுங்க, நானும் கொடுக்க போறேன். யாருக்கு பிரச்சனை? ஜான் ஜெபராஜ் உனக்கு தான் பிரச்சனை, உங்களுக்கு தான் பிரச்சனை. ஓகே, நன்றி.